இதான் இந்த இதுலேயே முக்கியமான ஒரு பொருள். சரியா பார்த்து பார்த்து ஆசையாக வேண்டிதான். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். என்னடா இந்த தாய்லாந்து அலப்பறை என்ன முடியலை என்று யோசிப்பீர்கள். முடியலை. இன்றைக்கு விடிய கிட்டத்தட்ட 3:30 வந்து யாழ்ப்பாணம் வந்துடுறாங்க. நாங்கள் இங்கே வந்துடுறாங்க. என்ன சரியான வெக்க அடிக்குது வெளியே. அங்கே தான் வெக்கேட்டு பார்த்தா இங்கே வெக்க கொளுத்துது. இப்போ நாங்கள் என்ன சம்பவம் செய்ய போனோம்னா, கூடுதலாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் என்ன வீடியோ வருமென்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுன்றது தான். மற்றது பொடியங்களை காணலைன்னு யோசிப்பீங்க. இப்போ நான் இங்கே இல்லா நேரம் ஜெர்னேவேன் தேவையில்லை, அவனை இங்கே நிற்பான், அவன் வீட்டுக்காரோட போய் சந்தோஷமாக இருக்கட்டும்ட்டு ஆளை வந்து வீட்டை அனுப்பி விட்டாது. இப்போ அவனுக்கே தெரியாது நான் இன்றைக்கு இங்கே யாழ்ப்பாணம் வந்துக்கிறேன். என்ன கோல் அடிக்கலை. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அவரும் வீட்டு ஃபேமிலியோட நின்றுட்டு வரட்டும். நடையில் எங்களோட நிற்கலாதாட அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குதாரு. அப்போ அவனை அப்படியோ வீட்டை நிற்க விட்டாச்சு. இப்போ நானும் நேசமணியும் தான் நிற்கிறேன். நேசமணி ஹாய். சரி, இப்போ என்ன சம்பவம் பண்ணா, நான் தாய்லாந்தில் வந்து கொஞ்சம் பொருட்கள் வந்து வேணும் வெளிநாட்டிலேருந்து வேறையக்க அப்படின்னு சொந்த தெரிஞ்சாக்கள் இருந்தாக்கள் வேணும் போயிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா ஒருத்தருக்குமே தெரியாது. இப்போ நான் வெளிக்கிட்டு யாழ்ப்பாணம் வரும் மட்டுமே வந்து ஒரு 4 பேருக்கு தான் தெரியும் நான் போயிட்டு வந்தேனாண்டு. மிச்சம் ஒருத்தருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் கூட இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து யாழ்ப்பாணம் வந்த அப்புறம் தான் நான் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். அப்போ வீடியோஸ் போட தொடங்க பார்க்க நண்பர்கள் இடத்துலேருந்து கோல் வரும். ஸோ அதுக்காண்டி நாங்கள் அவைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும் தானே போயிட்டு வந்திருக்கிறோம். வருங்கையோட வரக்கூடாதுக்காண்டி கொஞ்சம் பொருட்களும் வந்து வேணும்னா அதோட நாங்கள் இங்கே வீடியோஸ் எடுக்கிறக்காண்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி இன்னும் கொஞ்சம் பொருட்கள் தாய்லாந்துன்ற அவன் பாரம்பரியம் என்னென்ன சொல்ல அவன் உணவுகள் கொஞ்சம் வேணுனாங்க. ஸோ என்னென்ன வேணுனாங்க, எது கொண்டு வந்திருக்கிறோம் தாய்லாந்துலேருந்து. கிட்டத்தட்ட இவ்வளவு இருக்கிற இந்த சூக்கேஸுக்குள்ளே இருக்கிற பொறுமதி ஒரு 60-70 இதுக்குள்ள சூக்கேஸுக்குள்ள பொறுமதி இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது பாத் எல்லாமே வந்து நான் இங்கே தான் மாற்றிட்டு போனேன். அங்கே வரையக்க தான் ஏர்போர்ட்டில் வரையக்க வந்து விசா கார்டில் வந்து சாப்பாடு வேண்டினாங்க. கிட்டத்தட்ட சேம் ரேட் தான். இப்போ இங்கே வந்து 10 ரூபா 50 சதத்துக்கு வந்து மாற்றினான். அதே மாதிரி விசா கார்டில் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண கேம் வந்து 10 ரூபா 50-60 சதம் அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து கட்டாது. கார்ட்லேயே வந்து பே பண்ணக்கூடிய பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி பிறகு யோசனை. ஆனால் அங்கே வந்து எல்லா இடத்துலையும் வந்து கார்டு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்டா நாங்கள் இந்த ஹோட்டலில் கூட கார்டு அக்செப்ட் பண்ணல, காசு இதாக தான் கொடுத்துருந்தோம். சரி, இந்த மஞ்சள் பெட்டிக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதோட நான் இங்கே ஃபஸ்ட்டாக திறக்கிறதுக்கு முன்னால் அங்கே ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷனில் சுங்கத்திணைக்களம் வந்து திறந்துட்டு நம்ம என்னை பார்த்து, நான் வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் தானே வந்துடார். அப்போ என்னை பார்த்து ஒரு சந்தேக நபராக என் தாடியையும் இதையும் பார்த்து எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. பார்த்துட்டு பிறகு நான் இப்படி விஷயம் சொல்லிக்க வந்து சரி சாரி எனக்கு அதை காட்டின மாதிரி கிடந்தது. அதான் அது சாக்லேட்டுன்ற இது ஏதோ ஸ்கேனில் காட்டியிருக்காங்க. அப்போ அந்தபடியாக வந்து செக் பண்ணினவேன்னு சொன்னவன். சரி, இதில் கணக்கை கவலைன்னு கேட்காம இன்னும் இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா, இது வந்து கொம்மனாக தான் எல்லாருக்கும் வேலுக்கு இது அட்டு வேண்டியல கொம்மனாக தான் வேண்டியது. நான் பெருசாக கணக்க ஒன்றும் வேண்டியதில்லை. ஏன்னா வந்து என்னென்னு சொல்கிறது, இங்கே இருக்கிற எல்லா பொருளும் அங்கே இருக்குது. அதை விட கணக்க பொருள் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் போனது வந்து தாய்லாந்தில் பேங்காக்ன்ற இடத்துல. பேங்காக் தான் தாய்லாந்தில் தலைநகரம். ஸோ இது வெயிட்டாக கிடக்கும் மற்ற பக்கம். அப்போ இங்கே இருக்கிற பொருள்லாம் கிடக்கு. அப்புறம் என்னத்துக்கு நான் இங்கேருந்து காவி கொண்டு வருவான்னு நான் விட்டுட்டேன். இங்கேயே வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். விலையும் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. அப்போ பிறகு என்னத்துக்கு அங்கேருந்து காவி கொண்டு வருவான்னு கணக்கு நான் வேண்டியல. இங்கேயே கூடுதலாக வெளிநாட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் அங்கே இருக்கிற கொஞ்சம் இதில் வந்து வேண்டியிருந்தேன் நான். அது என்னண்டு பாப்போமா இது எல்லாம் பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டில் சொல்லி 100 மில்லிக்கு மேலே கொண்டுலாண்டு. பட் லக்கேஜில் போட்டு விட்டேன்னு இது வந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா இது அங்கே இருக்கிற ஒரு பால், நல்ல பால், ஸ்ட்ராபெரி. இதில் வந்து ஸ்ட்ராபெரி இது வேண்டிக்கிறோம். சாக்லேட்ஸ் குடிச்சேன்னா நல்லா இருந்தது. ஸ்ட்ராபெரி. அதோட இது அங்கே இருக்கிற ஒரு ஜூஸ் ஐட்டம், ஆப்பிள் ஜூஸ் ஒன்று கொண்டு வந்தேன் நான். இதெல்லாமே கொண்டு வந்தீங்கடா. இதெல்லாம் ஒரு ஃப்ளேவர். இதை வச்சு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுக்க போகிறோம். அதோட இது வந்து அங்கே இருக்கிற ஸ்பைசியஸ் நூடுல்ஸ். அதாவது கூடுதலாக அவங்க எல்லா உணவும் வந்து நூடுல்ஸ் கணக்கு இருக்கும். இது வந்து அங்கே இருக்கிற ஒரு நூடுல்ஸ் வகை உண்டு. இதுவும் அதை விட ஸ்பைசியஸ் சிக்கன் ஃப்ளேவர் கோஸ் பெப்பர் நூடுல்ஸ் உண்டு. இதுவும் வந்து வேண்டியது நாங்கள். அதோட என்னென்ன வேண்டிட பார்ப்போம். எனக்கே ஞாபகம் இல்லை என்ன வேண்டினாண்டு. ஒரு நாள் தனியாக ஃபுல்லாக ஷாப்பிங்கு வந்தவன். நான் கேட்டேன் ஏன் ஒரு நாள் ஷாப்பிங்கு ஃபுல்லாக வேணுமெண்டு.
பிறகுதான் எனக்கு அங்கே போனால் தெரியுது அது அவ்வளோ பெரியது நடந்து தெரிய வந்து மனுஷன் செத்துருவான். மற்றது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே க்யூட்டான திங்ஸ் கணக்கே இருக்கும். இப்போ ஆக்களும் வந்து பார்த்தீங்க ஒரு கார்ட்டூனில் வர ஆக்கள் மாதிரி இருப்பிடும், அதே மாதிரி திங்ஸும் வந்து அப்படித்தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் க்யூட்டான திங்ஸ் பாருங்க. இந்த கீ டேக்ஸ் இப்படியான க்யூட்டான கீ டேக்ஸ் பார்க்க வடிவாக இருந்தது. ஸோ அதுகள் வந்து கொஞ்சம் வேண்டியிருந்தேன். நான் யாரையும் கொடுக்க எடுத்து தெரியல, க்யூட்டாக இருந்தது. சரி வேண்டுமா வேண்டுச்சுறார், அப்போ வேண்டிட்டேன். இதுகளை போடுவோம். இதுவும் வந்து கியூடெக்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு போ உண்டு, ஏன் வேண்டினான்னு தெரியாது, வடிவாக இருந்தது வேண்டிட்டேன். யாருக்கு அது வேணும் வேண்டாம் சொல்லுங்க. அதோட இது வந்து ஒரு கைக்கு போடுற இது உண்டு, இது வந்து வேண்டியிருந்தேன் நான். எப்படி இருக்குன்னு வேறங்க. மற்றது பார்த்தீங்கள்டா, மற்றதும் கீடெக்ஸ். எனக்கு வந்து இந்த கீடெக்ஸில் ஒரு பைத்தியம் உண்டு. இதில் ஒரு கீடெக் அப்படி இருக்கு. மற்றது இப்படி இந்த வாத்து ஓடிக்கொண்டு போகுது தானுங்க, அதே மாதிரி இது. சரியா, இன்னும் இது மேலால் வச்சது, இதுக்குள்ள தான் வந்து பிரதானமான பொருள் இருக்கு. ரைட், பழைய உடுப்பு எல்லாம் இதுக்குள்ள கிடந்து எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அந்த இமிக்ரேஷனில் செக் பண்ணின பிறகு நான் ரூம்லேயே அடுக்கேக்க வந்து எல்லாம் அடைஞ்சு அடைக்கிறது. அப்புறம் அவர் திறந்து விட்ட அப்புறம் அதுக்குள்ளே சாமான் வைக்கலாம் போய் திருப்ப என்ன செய்யறா திருப்ப உள்ளுக்குள்ளே வச்ச வேக்க எடுத்தது. அதே மாதிரி இதுவும் வந்து இந்த ஹாட் பேன் நூடுல்ஸ் கிடக்கு, ஹாட் கப். இந்த சூப் இது வந்து ஒரு வகையான சூப். இது வந்து அங்கேருந்து கொண்டு வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் செய்து பார்ப்போம். சரியா, என்ன மாதிரி இருக்குண்டு செய்து பார்த்து உங்களுக்குமே வந்து அந்த அனுபவம். மற்றது அங்கே சிப்ஸ் உண்டு. மற்றது அங்கே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தவ நல்லா நல்ல சாப்பிட்டு பார்க்கல, உண்மையாக நான் சாப்பிட்டு பார்க்கல. இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம். ரைட், ஒரு வீடியோவில் வந்து டேஸ்ட் பண்ணுறோம். எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கணும். ஆனால் இது இல்லாமல் இருக்குது, என்னென்னு சொல்கிறது, அதே ஃப்ளேவரில் அதே மாதிரி இருக்குது. சரி இப்போ உடைச்சி பார்ப்போம். ட்ரை ஃப்ரூட்ஸ் தானே இது. என்னது மாம்பழம்னு தான் நினைக்கிறேன். ஏன்டா அங்கே மாம்பழம் வந்து ஃபேமஸ், இது மாம்பழம்னு தான் நினைக்கிறேன். அதே மாம்பழம், இந்த வாசம் அதே ஃப்ளேவர் அப்படி இருக்கும். என்னென்ன அப்படி செய்யணும், வந்து ஈரப்பதம் இல்லாமல் சோலர் இதை வந்து காய விட்டுட்டு செய்யுங்க. இது வந்து கிரேப்ஸ் ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பழம் உண்டு. அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுக்கு எப்படி ஃப்ளேவர் இருக்குமோ சேம் ஃப்ளேவர் அப்படியே இருக்கா. இது கிவி. சேம் ஃப்ளேவர். மற்ற வந்து அந்த டோஃபி ஐட்டங்கள், இது வந்து அவுட்ஸில் சாக்லேட் இதுலாம் இதுதான் ஸ்கேனில் காட்டினது என்ற மாதிரி சொன்னார் அவர். சரியா தெரியலை. இல்லை இது இந்த நட்ஸ் போட்டை தான் வந்து ஸ்கேனில் காட்டின மாதிரி சொன்னார். இதில் வந்து நட்ஸ் இதில் வந்து கிடக்கு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கில் போட்டு எல்லாரும் கொடுக்குறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன சாமான்னு தெரியல, வெட்டிட்டார். இதுவும் ஒரு வகையான சூப். இந்த சிக்கனில் படம் போட்டிருப்பாங்க, இதுவும் ஒரு வகையான சூப். இது ட்ரை ஃப்ரூட்ஸில் பெருசு. இது தான் வேணுன்னா இதுக்கு இது ஃப்ரீயாக தந்துவேன், அது வேணுன்னா இது ஃப்ரீ என்ன மாதிரி ஃப்ரீயாக தந்துருந்தா. மற்ற பெரியில் செய்து பிஸ்கெட்ஸ் நினைக்கிறேன். பெரியில் செய்த பிஸ்கெட். இது வந்து நூடுல்ஸ் தான். மற்ற ஒரியோண்ட வேஃபர் ரோல். இது வந்து இங்கே இப்படி இல்லை, ஒரியோண்ட வேஃபர் ரோல். அப்போ இது வேணான்னு இது ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீயாண்டு அவையிலே தந்து விட்டவன். இது வந்து வேறு ஃப்ளேவர் இருக்கு, அவையிலே பில் போடைக்க. இதெல்லாம் எங்கே வேண்டினாருன்னா வந்து 7-Eleven ஒரு கடை ஒன்று இருக்குது. 7-Eleven தான் வந்து ஸ்கேம் பண்ணாமல் ஈஸியாக நாங்கள் அங்கே மக்களும் வேண்டுற விலைக்கு நாங்களுமே வேண்டி கொள்ளக்கூடிய மாதிரி சேவை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தார். பில் எல்லாமே சீப்பாக இருந்தார். இப்போ அங்கே ஒரு ஜூஸ் வந்து
ரூபாய்க்கு நாங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருந்தால் அதே ஜூஸ் வந்து வெளியிடங்களில் 60 ரூபா சொல்லிக்கணும், 100 ரூபா சொல்லிக்கணும். ஆக்களை பொறுத்து தானே, டூரிஸ்ட் ப்ரைஸ் தானே. அதோட 7-Eleven வந்து கணக்கு பிரான்ச்சஸ் இருக்குது நாங்கள் நின்ற இடத்துலையே. ஸோ நீங்களும் தாய்லாந்து போனால் 7-Eleven வேணுங்க. இந்த பிஸ்கெட்ஸ், இந்த ஒரியோ, இந்த பிஸ்கெட், சிப்ஸ், மற்ற இதில் இந்த நூடுல்ஸ், இது அந்த சின்ன நூடுல்ஸ் கண்ணாடி மாதிரி இருக்கும், அது வேணாம். அது பார்த்தீங்கன்னா இது வந்து டொஃபி ஐட்டம்ஸ். மற்றது வந்து இந்த மஞ்சள் கலரில், இந்த கலரில் ஒரு இடத்துலையே வந்து செருப்பு பார்க்க மாட்டீங்கள், அங்கே பார்த்தடா. அப்போ வேண்டோடு வேண்டு பார்த்தீங்களா, இந்த செருப்பையும் போட்டுக்கொண்டு இந்த சூக்கேஸையும் தள்ளி கொண்டு விட இப்படி இருக்க ஃபீல் பண்ணி பாருங்க. அங்கே முதல் சொன்ன மாதிரி தான் க்யூட்டான விஷயங்கள் இருக்கு. இதில் வந்து டிஷர்ட் உண்டு. இது கடைசி நாள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த தங்கச்சி ஒரு ஆள் வந்து உங்களோட சைஸுக்கு எடுத்தாருன்னு கடைசியாக இருந்த பாத்தில் வேண்ட டிஷர்ட். எனக்கு ஒன்று போய் வேண்ட விருப்பமே இல்லை, வேண்ட கூட ஆண்டாண்டுச்சுதான். கடைசியாக அந்த பிள்ளை கொண்டு வாங்க ப்ளீஸ் தந்துட்டு ஸோ கொண்டுட்டான். மற்றது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து க்யூட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த செருப்பு பாருங்க எப்படி இருக்கண்டு, நல்ல க்யூட்டாக இருக்கா. இதை போட விடம் வராது, அதான் பிரச்சனை. பட் வீடுகளுக்குலாம் போட்டு கொண்டு நிற்கலாமன்றக்காண்டி இது எனக்கு இல்லை, வேண்டி நான் பார்த்த உடனே ஆசையாக இருந்தது. மற்ற அதே மாதிரி இது ஒரு செருப்பு உண்டு, இந்த பொம்மை படமெல்லாம் போட்டிருக்கும். அந்த ஷாப்பிங் பேக்கையும் கொண்டு வந்துருக்கேன் பாருங்க அங்கேருந்து. இதாவது இந்த சோடி, மற்ற இது தாய்லாந்தில் வேண சப்பாத்து சீப்பாக தான் இருந்தது. 2 சப்பாத்து வேணும். என்ன ஒன்று போட்டு கொண்டு வந்தேன் நான். என்ன இங்கேருந்து போட்டு கொண்டு போனது, அங்கே ஏர்போர்ட்டில், ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் வந்து சப்பாத்து நான் கலட்டி ஸ்கேனில் போட்டு சொல்லிட்டாங்க. அப்போ கலட்டிட்டு திருப்ப போட அது அந்த ஒட்டு விட்டுட்டு அப்போ ஒன்றுமே செய்யலாம். இது வந்து ஒரு தேங்காய் பூண்ட படம் போட்டபடியாக வேண்டினான். இது என்ன பொருள்னு தெரியலை. லெட்ஸ் சி, இது சமைச்சு சாப்பிட்றதா இல்லாட்டி அப்படியே சாப்பிட்றதா. ஒரு தடியில் வந்து தேங்காய் பூ 2 பக்கத்தாலையும் திறக்கலாம். அந்த தடியில் வந்து இந்த தேங்காய் பூண்ட இதை வந்து போட்டிங்கன்னா போல இருக்கேன். அதையும் சாப்பிட்றேன். தடியும் வந்து சாப்பிட்றான் மேம். கிட்டத்தட்ட அவைகளுக்கும் எங்களுக்கும் சேம் இதுதானே. எங்களோட உணவுகள், தேங்காய் பால், ரைஸ். இதில் என்ன வேணா, இதில் எங்களோட பொடி எங்களுக்கு டிஷர்ட் வேணா, தாய்லாந்தின் நினைவாக தாய்லாந்து டிஷர்ட். ஜேரனுக்கும் மற்றபடி எனக்கும் இந்து ஜனக்கும். வீடியோ பார்த்துட்டு எனக்கு வேண்டியலடா அவங்களுக்கு வேண்டி இருக்குன்னா தயவு செய்து என்ன கேட்காதுங்க. நான் பொருள் வேண்டவே போறதில்லை, இதுக்காண்டி தான் போறதில்லை. மற்ற இது கோகோனட் ஃப்ளேவர் சவி என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். தேங்காய் ஃப்ளேவர் வச்சு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து சஞ்சனா வீட்டுக்காரர் கொடுத்து விடணும். இந்த பஸ்ஸில் கொடுத்து விடுவோமா, இல்லாட்டி அவன் பேருக்கு கொடுத்துடுவோமா, இல்லாட்டி நாங்களே போவோமா. நல்லா இருக்கு. மற்ற இது ஒன்று வேணும் அந்த தாய்லாந்தில் சால்வை மாதிரி கிடந்த வேணான்னு தெரியல வேணாம். மற்றது மக்களே, கடைசியாக அவங்களுக்கு ஒரு இவ்வளோ தான் வேண்டியிருக்கோம். இவ்வளோ தான் வேண்டியிருக்கேன். கடைசியாக அவங்களுக்கு கியூட் திங்ஸ் ஒன்று காட்டப்படும். சரியா, இதான் இந்த இதுலேயே முக்கியமான ஒரு பொருள். சரியா, பார்த்து ஆசையாக வேண்டினார். இதை பார்த்தா ஜீன்ஸ் வேறு தான் இருக்கும். பட் இது ஜீன்ஸ் இல்லை மக்களே, இது ஒரு வகையான ஹேண்ட் பேக்.
அது எப்படி இருக்கட்டு லேட்டஸ்டாக கிடந்தது அங்கே இருக்கிறார்கள் வச்சிருந்தவ பார்க்கவும் எனக்கும் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நோம்பலாக புதுசாக ஒரு ஆள் பார்த்தா வந்து இதை வந்து ஒரு இதன்று தான் சொல்லுவேன், ஜீன்ஸ்ன்னு தான் சொல்லிக்கணும். ஆனால் திஸ் இஸ் ஹேண்ட்பேக் மக்களே, ஒரு கலெக்ஷனுக்காண்டி வேண்டினது. சரி, இவ்வளோ பொருட்களும் தான். தாய்லாந்து அனுபவம் என்ன மாதிரி இருந்தது, எப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்தால் வந்து கேளுங்க. என்னால் அனுபவம் என்ன, நானே புதுசு, மினிமம் அனுபவம் தரக்கூடிய மாதிரி இருந்தால் நானும் பகிர்ந்து கொள்ளேன். இவ்வளோ பொருட்களும் தான் வேண்டி இருந்தேன். சரி, இனி வீடியோ போட தொடங்க தான் வந்து அந்த தாய்லாந்து போய் வந்ததுன்ற இதுகள் வந்து ஃபீட்பேக்குகள் எல்லாமே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, பாப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்றது. இவ்வளவு தான் மக்களே, நான் தாய்லாந்துலேருந்து கொண்டு வந்த பொருட்கள். நம்புங்க மக்களே, நம்புங்க. எனக்கு இந்த ஷாப்பிங் செய்கிறதே வந்து ஈடுபாடு இல்லை. சரி, போயிட்டு வருங்க வீசி கொண்டு வரக்கூடாதுன்றக்காண்டி வேண்டியதுதான். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சி பேக் பண்ணி எல்லாரும் கொடுப்போம். சரியா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாய்லாந்து சம்மந்தமான விஷயங்கள், தாய்லாந்து கலாச்சாரம், மார்க்கெட்ஸ் அப்படி இப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா இதுக்கு முதல் போட்ட வீடியோக்களை போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சந்திப்போம். நேசமணி ஜிபாடா, நேசமணி ஜிபா, ஃப்ரூட்ஸ் சாப்பிடு ஜிபா, ஜிபாடா ஜிபா. உனக்கு ஒரு கீட்டேக் தரப்போம். நேசமணிக்கு வந்து நேசமணி கொடுக்கோடுனா இதில் வேண்டி அந்த செருப்பை தான் கொடுக்கோடும். அவன் கடிச்சு விளையாடுவான். ஜிபா, உனக்கு என்ன வேணும்? ஜிபாடா ஜிபாடா. இப்போ வரப்போறியா இல்லையா நீ? இந்த உனக்கு இந்த பொம்மை தரவா, ஆங்கிரி பேர்ட். ஜிபா இந்த பா, வாடா, பா பா பா, ஜிபா ஜிவாடா, வா இந்த பா, கடிக்கிறார். சரி, இது ஃப்ரூட்ஸ் சாப்பிடு. இந்த இது வந்து அந்த அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றான். நார்மலாக இங்கே இருக்கிற பழம் போட்டால் ஆள் சாப்பிட மாட்டார். ட்ரை ஃப்ரூட்னு ஆள் சாப்பிட்றேன். இந்தா, சரி, சந்திப்போம் அடுத்த வீடியோவில். பாய்.